ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் நியூ யூடியூப் சேனல். ஸோ என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஒரு நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். அது வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் பேர் தான் டக் டு டாக் கிரிக்கெட் ஷோ. இது நம்ம கிரிக்கெட், நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட். ஸோ இந்த யூடியூப் சேனல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களகரமாக மஞ்சள் சக்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் சிஎஸ்கே vs DC ப்ரிவ்யூ. என் கூட என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மங்களகரமாக மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்கிறது வந்து அஜய் குமார். வெல்கம் ப்ரோ. ஹாய் டு ஆல். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் நான் வந்து ஏற்கனவே சிஎஸ்கே DC ப்ரிவ்யூன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்காருன்னா இந்த சைடில் இருக்கிற எதை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் விடாமுயற்சியாக வெற்றிகரமாக டிசிக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ரித்து. ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் யூ ஆல். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஎஸ்கே vs DC ப்ரிவ்யூ. இது ஒரு மதியான மேட்ச் நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்குது. செம்ம வெயிலாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 2 நாளாக செம்ம மழை நம்ம ஊரில். ஸோ எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியல. ஸோ கண்டிஷன்ஸ் எப்பவுமே சேப்பாக்கில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ ரீசெண்டாக ஐபிஎல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு நிறைய சாதகமாக இருக்குது. ஸோ மதியான மேட்ச்ன்றப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறதே ரொம்ப ஐடியலான விஷயமா இருக்கும். பிகாஸ் சேசிங் வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா பிச் ட்ரை ஆகலாம், டர்ன் ஆகலாம், என்ன பண்ணலாம். பட் இங்கே ஒரு ஐடியலான விஷயம் என்னன்னா, பவர் பிளே எந்திரி மேக்ஸிமைஸ் பண்ணதோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிவியூவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ஃபேஸில் என்னென்ன பண்ணணும், அதுக்கேற்ற பிளேஸ் எங்கே இருக்காங்க, யாருக்கு எட்ஜ் அதிகமாக இருக்குது, எந்த டீம் வின் பண்ண போகிறாங்கன்ற ப்ரெடிக்ஷன் எல்லாமே இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹோம் டீம்லேருந்தே ஆரம்பிக்கிறேன், அஜய் கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ அஜய் சென்னைக்கு வந்து ஒரு நாட் அன் ஐடியல் ஸ்டார்ட். எப்பவுமே ஒரு சாம்பியன் சைடு வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. 2 மேட்ச் தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்களா, ஏன்னா திரும்பி நம்ம ஹோம் டஃப்கே வந்திருக்கோம். ஸோ உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன சிஎஸ்கேயோட கேம்பெயின் பற்றி? ஸோ ஆக்சுவலாக கேம்பெயின் ரொம்ப நினச்ச மாதிரி நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலாக கன்வின்சிங் வின்னு சொல்லலாம் மும்பை கூட. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு லாஸ்ட் 2 மேட்சஸாக வந்து கொஞ்சம் அடிபடுறாங்க. அது ஏன் அடிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்குவாடுன்ற செட் ஆகலை. பட் ஏன்னா நம்ம பிக்ஸ்லாம் லைக் நல்ல பிக்ஸாக தெரிஞ்சாலுமே வெளியே இருந்து பார்த்தா, பட் உள்ள இந்த டீம் கோஆர்டினேஷன்ற செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இன்னும் அந்த டீம் அந்த பர்ஃபெக்டான 11 ஒன்றும் அவங்க தேடிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் லைக் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸில் மினிமம் ஒரு 2 சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சாம் கரனை உட்கார வச்சுட்டு ஓவர்டனை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை இந்த மேட்சும் வந்து தே வில் கோ ஃபார் அ சேஞ்ச். ஸோ அந்த சேஞ்ச் வந்து அவங்க கிளிக் ஆச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா, மேபி தே வில் கோ ஃபார் த சேம் டீம் ஆர் எல்ஸ் தே வில் பி ட்ரைங் த ஸ்டஃப். ஒரு பிளேயிங் 11 பக்காவான 11 இருக்க வரைக்கும் தே வில் பி கீப் ஆன் சர்ச்சிங் நோ மேட்டர். ஏன்னா இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் செட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஎல்னா கூட நெக்ஸ்ட் ஐபிஎல்ல மேபி அந்த ஸ்குவாட் வச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கூட ஜெயிக்கலாம். நான் அந்த மாதிரி பர்சனலாக திங்க் பண்ணுறேன். ஸோ நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலி தோனி வந்து பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டார். பட் ருத்ராஜ் கேம்பெயின்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு. ஸோ ஓகே, சென்னையோட கேம்பெயின் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த அதர நம்ம டிசியோட கேம்பெயின் போகலாம். எப்பவுமே டிசி இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது ரெண்டுமே ரிவர்ஸில் தான் நடக்கும். பட் டிசி 2 out of 2 வின். அதில் LSG கூட ஒரு 100 இழையில தான் வின் பண்ணாங்க. பட் ஆனால் அடுத்த மேட்ச் ஒரு கன்வின்சிங் வின் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த மேட்ச் வந்து ஒரு எட்ஜோட தான் வந்து உட்காந்துருக்காங்க. எப்பவுமே வந்து டிசிக்கு அவ்வளோ பவர் பேக்கடான சைடு இருக்காது. பட் இந்த வாட்டி எல்லா பேஸுமே கவர் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ டிசியோட சப்போர்ட்டரா எப்படி டிசிக்கு வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன அந்த கேம்பெயின்? ஆனாங்க பொதுவாக வந்து டிசியோட கேம்பெயின் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஆனால் இந்த வருஷம் வந்து 2-2 வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி LSG மேட்ச் ஒரு க்ளோஸ் மேட்சாக இருந்தாலும் T20 கேமில் வந்து க்ளோஸ் மேட்ச்லாம் எதுவும் இல்லைங்க. வின் பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ணுற சைடு தான் அவங்க கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். 2-2 வின் பண்ணிருக்காங்க. ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க. எல்லாரும் ஃபார்மில் இருக்காரு. KL ராகுல் போன மேட்ச் பார்த்தோம். அவர் பொசிஷன் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறார். அவர் எப்படி ஆட போனதுலேருந்து தெரியுது. ஸோ அவருக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அந்த டீமுக்கு. ஸோ ஒரு டஃப் கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே நம்ம வந்து கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணணும். பவர் பிளே மேக்ஸிமைஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் அதில் இதுவாக இருக்குது. ஏன்னா ஒரு தடங்களாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை. போன மேட்ச் கூட பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணி தான் ஈஸி வின், ஒரு 6 ரன்ஸில் தான் போச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஐடியலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓவர் 10க்கு பதிலாக கான்வே எடுத்துகிட்டு வந்து திரிபாதியை ட்ராப் பண்ணிட்டு திரிபாதிக்கு பதிலாக அன்சுல் கம்போஸ் மாதிரி ஒரு பவுலர் எடுத்துகிட்டு வரலாம். இது என்னோட ஒரு
கருத்து. ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை இதே ஸ்குவாடோட தான் போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா கான்வே உள்ளே எடுத்துட்டு வரலாம்னு சொன்னீங்க, அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனால் நீங்கள் இப்போ லாஸ்ட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா கூட கேக்வாட் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து இந்த ஓப்பனிங் வந்து நாங்கள் முன்னாடியே செட் பண்ணிட்டோம், திருப்பதி தான் ஆட வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நாங்கள் கிளிக் ஆக வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 மேட்ச்லுமே திருப்பதி கிளிக் ஆகல தான், பட் ஆனால் அந்த 3 மேட்ச்மே அவர் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராக்டாக இருக்கணும். லைக் ஒரு பவர் ஹவுஸ்ன்ற ஒரு யாருமே இல்லாதனாலே இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு டூவே ஒருத்தர் தான் நின்று நிதானமாக ஆடி நல்லா ஹிட்டிங் பவர் ஹிட்டிங், அதுக்கடுத்து தோனி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்ச் பவர் ஹிட்டர்ன்றது கூட பிஞ்ச் ஹிட்டர் யாருமே இல்லை. ஸோ அதுக்காக தான் திருப்பதி அவன் ட்ரெயின் பண்ணுறான்னு தோணுது. ஸோ அது வந்து ஒரு லாஸ்ட் 3 மேட்ச் கிளிக் ஆகல, மேபி அவன் கிளிக் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு என்னன்னா திருப்பதி எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது, பட் மேபி அன்சுல் கம்போஸை கொண்டு வரலாம், அது நம்ம அப்புறம் அதை பற்றி பேசலாம். பட் ஆனால் கான்வே கொண்டு வரது ஒரு நல்ல மூவ். ஆனால் அவர் என்ன தோணுதா திருப்பதி அவங்க ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஓகே, ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க. இப்போ நான் டிசிலேருந்து எனக்கு என்ன ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னா, டிசி ஒரு வெல் ரவுண்டட் அட்டாக்கா தெரியுது, பட் ஆனால் அங்கேயுமே சில பல ஹோல்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் நம்பர் 3 வரலாம், அபிஷேக் போரல் வந்து அந்த இடத்துல சூட் ஆகல, ஃப்ரேசர் மெக்கருக்கே அந்த ஃபிளம்பாயிண்டா ஸ்டார்ட் பண்ணல, வெறும் ஃபேப் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ டக்குன்னு ஒரு 3 விக்கெட், அதாவது எல்எஸ்டி மேட்ச் மாதிரி டக்குன்னு விக்கெட் விழுந்துட்டா, அன்னைக்கு அசுதோஷை எடுத்திருந்தா அந்த மேட்சை இது பண்ணுங்க. ஸோ அந்த ஓப்பனிங்ல ஒரு இப்போ நான் அவங்களுக்கு எப்படி பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லணும் அவங்க டீம் வச்சுட்டு, அதே மாதிரி டிசிக்கு வந்துட்டு பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ற பொட்டென்ஷியல் இருக்கு, ஆனா அது தவறுச்சுன்னா அவங்களுமே உடஞ்சிருவாங்களோ அப்படின்றதே என்னோட இதுவா இருக்கு. ஸோ நீங்க என்ன அதை பத்தி நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்றான். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காதுங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்துருக்காரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே பார்த்தோம் அவர் கேப்பபிளாக எவ்வளோ சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவர் மாற்றிக்கிட்டு அப்புறமா அப்புறம் அட்டாக் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணான்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டப்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸும் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை, அவரும் ஒரு பிரில்லியன் பிளேயருங்க. அதுவும் அவர் பிரில்லியன் பிளேயர் ஸ்பின் வேறு. சேப்பாக்கோட மேட்ச்சில் அவர் இன்னும் பார்ட்டிக்கு வருவார்னு நான் நினைக்கிறேன். இதுமாதிரி பெருசாக எதுவும் இருக்காதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரேசர் மெக்கர் கொஞ்சம் இன்னும் ஃபுல் ஃப்ளோக்கு வரலை, மேபி சென்னை பிச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அந்த மேட்சும் ஒரு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிசி எப்படியும் மேனேஜ் பண்ணிருவாங்க. கேஎல் ராகுல் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் வருது, பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி இவங்க 2 பேருமே சொன்ன மாதிரி பவர் பிளே வந்து எப்படி எந்த சைடு வேணாலுமே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சேப்பாக் கண்டிஷன் சொல்லுவேன், சேப்பாக்கில் வந்து எப்பவுமே ஒரு பிளாக் சால் விக்கெட் தான் தருவாங்க. அண்ட் ஒரு மதியான மேட்ச்ன்றனால நிறைய டர்ன் எதிர்பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்கனால அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் அண்டர் கவர்ஸில் இருக்கனால பிச் ரொம்ப டாக்கியாக ரொம்ப ஸ்லோ விக்கெட்டாக இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஓவர் வின்ஸ் டாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 170 180 ஒரு ரீசனபிள் டார்கெட் எடுத்துட்டா திரும்பி டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பின் அட்டாக் இருக்கு அப்படின்னா அது இந்த டீமுக்கு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவோட டாப் 2 ஸ்பின்னர்ஸுமே அந்த டீம்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு ஸ்பின் சோக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசி ஒரு 180 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சிஎஸ்கே பேட்டர்ஸை, ஏன்னா ஆர்சிபியே வந்து லிவிங்ஸ்டனோ சுயாஷை வச்சு பண்ணதை இவங்க வந்து அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் வச்சு ஈஸியாக பண்ணுவாங்க. அண்ட் அக்சரோட கேப்டன்ஸுமே நம்ம பாராட்டியானோம். ஸோ இதுதான் வந்து சேப்பாவோட கண்டிஷன்ஸ். அப்படியே நம்ம வந்து பிளேயிங் 11குள்ளே போகலாம். நம்ம சேஞ்சஸ் இருக்காது எல்லாமே பேசுகிறோம். ஸோ ஆன் த ஹோல் சிஎஸ்கே வந்துட்டு சேம் பிளேயிங் 11 தான் போகிறாங்க. அப்படி ஒரு வேளை சேஞ்ச் பண்ணால் உங்களோட கருத்துப்படி யார் இருப்பா யார் இருக்க மாட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க சிஎஸ்கே இந்த பிளேயிங் 11 சூஸ் பண்ணுற பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு டாப் ஒரு 2 ஓப்பனிங் பவுலர்ஸ் இல்லைன்னு தோணுது. ஏன்னா கலீல் அஹ்மத் ஓசே நல்லா போகிறதோட அந்த சைட்லேருந்து பவுலிங் போகிறவங்க வந்து லைக் திடீர்னு ஒரு மேட்ச் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் அஸ்வின் கொடுத்தாங்க. அஸ்வின் வந்து போட்டார், அவர் மாதிரி ஒரு ஓவர் போட்டு ஜாலியாக உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயமே வேற. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சும்மா புதுசாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகும்போது அது வந்து பேக்கப் பண்ணுற அளவுக்கு அந்த பவுலிங் லைன் அப்படி இல்லை. ஸோ என்ன பத்திரனா நூர் அஹ்மத் வந்து டெத் ஓவரை ஃபினிஷ் பண்ணாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 10 to 12 ஓவர்ஸ்லேயே அவங்க ரன்ஸ் அதை ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஏன்னா சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஸ்கோர் பண்ணால் தான் ஜெயிக்கவே முடியும். ஸோ அப்படின்னும் போது டெத் ஓவரில் வந்து நாங்கள் என்ன நிறுத்த முடியும்னு நினச்சாலுமே ஃபர்ஸ்ட் அந்த 10 to 12 ஓவர்ஸில் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் வந்தால் கூட வி கேன் ஏபிள் டு டிஃபெண்ட். ஆனால் அந்த ஆவரேஜ் ஸ்கோரோட அதிகமாக போகும்போது தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ஓப்பனிங் பவுலிங் வந்து நல்ல நியூ பால் போடுற யாராச்சும் ஒருத்தர் ஃபைண்ட் பண்ண. ஏன்னா போன சீசன் கூட தேஷ்பாண்டே வந்தார், நல்லா ஒரு ஃபைண்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு அன்சுல் கம்போஸ் அந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா இன்னும் அந்த ஃபார்மேட்லேயே இருக்காங்க. ஏன்னா
புதுசாக ஒருத்தர் ட்ரை பண்ணாமல் இருக்கவங்க வச்சு ஆடி அந்த மாதிரி. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி ஒரு இதுக்கு வரலான்னு தோணுது எனக்கு. ஓகே, ஆக்சுவலி இப்போ புதுசாக நியூஸ் வந்திருக்கு என்னன்னா மகாராஷ்டிரா மும்பையோட பிளேயர் ஒருத்தர் வந்து சிஎஸ்கே மிட் சீசன் ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சிஇஓ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா தேவைப்பட்ட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு டெஸ்பரேட்டாக ஒரு சேஞ்சுக்காக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து எப்பவுமே நம்ம தோனி கேப்டன்சியில் பார்க்கவே மாட்டோம். ஏன்னா தோனி கேப்டன்சியில் வந்து என்ன ஆனாலுமே வி ஆர் பிளேயிங் வித் த சேம் பிளேயிங் லெவன் சொல்கிற ஒரு ஆள். ஸோ இங்கே வந்து சேஞ்ச் இன் கேப்டன்சி, சேஞ்ச் இன் ஒரு ஹேண்ட்ஸ் இருக்கும் போது நிறைய டிஃபரன்சஸ் பார்க்குறோம். ஸோ அப்படியே நம்ம வந்து டிசி பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, ஐ மீன் மோஸ்ட்டாக இருக்காது, பட் ஏதாவது இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏதாவது பிளேயர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா சென்னைக்கு வராங்க, ஆக்சுவல் 2-3 ஸ்பின்னர்ஸோட தான் இருக்காங்க, வேறு ஏதாவது ஸ்பின்னர்ஸ் மாத்திரம் தான் நினைப்பீங்களா? உங்கள் கருத்து என்ன அதை பற்றி? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. இதே லெவனோட தான் போவாங்க. இதே ஸ்டிக் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டாப் 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். அது குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னர் இருங்க. அதனால வந்து அந்த விப்ராஜ் நிகம் அவரும் நல்லா போட்டிருக்காரு. இல்ல ஆனா போன மேட்ச் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. இல்ல ஒரு மேட்ச் கொடுத்தாலும் உங்களுக்கு சாலிடான 8 overs ஆன ஸ்பின் இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸால போன வருஷம் பார்த்து சப்ஸால ஒரு விக்கெட் கீப்பர் தாங்க. பூரன் பிறந்தாருங்க. இருந்தாலும் போன வாட்டி அவர் ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. வேணா உங்களுக்கு அவரை போட வைக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது பிளேயிங் சொல்லி மாற்றம் இருக்காது நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி மிச்சல் ஸ்டார் வேற ஃபார்ம்ல வந்துட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா எங்க ஃபார்ம்ல எல்லாம் வந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 விக்கெட், செகண்ட் மேட்ச் 5 விக்கெட், அதுதான் 5 விக்கெட்னு சொன்னாரு. சோ என்ன அப்படின்னா அதாவது இவங்களோட போலிங் விசஸ் இவங்க பேட்டிங், அந்த பவர் பிளே ஆக்சுவலி சிஎஸ்கேயோட பேட்டிங் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுச்சு ஏற்கனவே. அதை வந்து இனிமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதான் டிசியோட இது. ஏன்னா டிசியோட பேட்டிங்குமே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு டு பி ஆனஸ்ட் சொல்ல போனா. அவங்க டூ பிளேசிஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நின்று ஆடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேசர் மெக்கருக்கு வந்து நம்ம டக்குன்னு தூக்கிட்டோம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாமே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கீ பிளேயர் தான் மேபி அந்த அவர் சொன்ன மாதிரி கேஎல் ராகுல் இந்த மாதிரி ஒரு டாக்கியான பிச்சில் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்றவரா இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம பிளேயிங் லெவன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ செக்மெண்ட் கொடுப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட், அதாவது நம்ம ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அஜய் கிட்ட கேட்போம். அஜய், நீங்கள் வந்து சென்னை ட்ரெஸ் போட்டு வந்திருக்கனால சென்னைக்கு தான் கொடுப்பீங்க அப்படின்னு உள் மனசு சொன்னாலும் இல்லை, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஏதாச்சும் மாற்றி சொல்வீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன இந்த மேட்ச்க்கு? இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் 52 டிசி கொடுப்பேன், 48 சிஎஸ்கே கொடுப்பேன். அவர் ஒன்றும் தரலங்க, எங்க நிலைமை பற்றி தெரியாதா? நாங்கள் கொஞ்சம் ஏன்னா இப்போ கொஞ்சம் பவுன்ஸ் பேக் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் அந்த பவுன்ஸ் பேக்ன்றதோட லைக் போன மேட்ச் கொஞ்சம் லைக் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக தான் இருந்துச்சு. லைக் லாஸ்ட் ஒரு 2 ஓவர்லாம் ஃபினிஷ் பண்ணாங்க. பட் ஆனாலுமே இன்னும் அந்த டீம் செட் ஆகிறோன்றது தாண்டி இன்னும் அந்த டீம் கோஆர்டினேஷன் இன்னும் வராமல் இருக்கும்னு தோணுது. சென்னைன்னு பார்த்தீங்கன்னா லைக் எங்க மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ்ன்னு இருக்க மாட்டாங்க. எப்பவுமே அந்த டீம் கோஆர்டினேஷன், அந்த எஃபர்ட் ஒன்று இருக்கும். நீங்க கரெக்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கம்பீரமான ஒரு யாராவது ஒருத்தர் அடிச்சிட மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் அடிக்கலன்னா இன்னொருத்தர் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா மேட்சுமே. அந்த மாதிரி தான் லைக் ஒரு 5 கப் அடிச்சது அதெல்லாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த டீம் கோஆர்டினேஷனுக்காக தான் சர்ச்சிங்காக இருக்காங்க. கேக்வாட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நல்லா கேப்டன்சி பண்ணாரு. பட் இந்த வருஷம் எனக்கு என்னமோ கொஞ்சம் அதான் டாப் 5ல ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது, லைக் டாப் 10ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த லாஸ்ட் மேட்ச் கூட அது அதனால போச்சு. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா இப்போ வந்து கேக்வாட் வந்து இன்னும் அந்த ஒரு ரிதம்க்கு இன்னும் யார் வச்சு போலிங் போடலாம், யார் ஓப்பனிங்ல போலிங் போடலாம், யார் வந்து மிடில் ஓவர்ஸ் யூஸ் பண்ணலாம், யார் டெத் ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸும் இல்லாமல் இருக்காரு. ஏன்னா அந்த ஒரு வகையில இன்னும் வந்து அந்த ஒரு இது இன்னும் ஈக்குவலா வரலன்னு தோணுது. ஸோ அந்த 2% நான் வந்து டிசிக்கு தரேன். பட் மற்றபடி அந்த கொலாப்ஷன் ஆச்சுன்னா என்ன வேணா நடக்கல. ஏன்னா சேப்பாக்ல வந்து சென்னை கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும், நீங்க என்னதான் நீங்க நினைச்சாலுமே. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கனால மேபி அந்த 48% நான் தரேன் சென்னைக்கு. ஓகே, நல்ல ஒரு ப்ரெடிக்ஷனாக கொடுத்தீங்க. ஸோ ரித்து, நான் உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒரு கேள்வி அவர் சொன்னதுலேருந்து என்னன்னா, அவர் வந்து டிசிக்கு தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் டிசி சட்டை போட்டு வந்தீங்களா, டிசி கொடுப்பீங்களா, இல்லை அவரை மாதிரி சிஎஸ்கேக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அவர் சொன்ன மாதிரி உங்கள் டீம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னார் அந்த கொலாப்ஸ், அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் அது அவர் கொலாப்ஸ்ன்னு சொன்னார்? அந்த அளவுக்கு ரொம்ப டீம் ரொம்ப இம்பேலன்ஸாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரீங்க. ஸோ சொல்லுங்க. இல்லைங்க, ஆக்சுவலாக என் ப்ரெடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து நான் டிசி சட்டை போட்டிருக்கேன்லாம் சொல்லல. இல்லைன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் பொசிஷன், கரண்ட் டீம் காம்பினேஷன், அவங்க ஃபார்ம்ல இருக்கிறது ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஆமாம் டீம் பேப்பருங்க, டீம் ஷார்ட்ல சொல்றேங்க, பார்க்க வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசி வந்து கொஞ்சம் மச் பெட்டர் சைடாக தெரியுறாங்க. எதனால மச் பெட்டர் சைடாக தெரியுறாங்க?
ஏங்க எப்படி சொல்றதுங்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு மச் பெட்டரா இல்லன்னு சொல்றீங்க. இல்ல சிஎஸ்கே வந்து மச் பெட்டர் டீம் தாங்க. ஆனா இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அவங்க டீமுக்குள்ளேயே நிறைய சொன்ன மாதிரி டீமுக்குள்ள சண்டை இல்லைங்க. டீமுக்குள்ள அது சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இப்ப சிஎஸ்கே எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் எல்லாருமே வந்து நீங்க 2023 ஒரு எடுத்து பார்த்தாலும் சரி, 2021 எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மெயின் கீம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். 23 பாத்தீங்கன்னா கான்வே ருத்ராஜ் இருந்தாங்க. 21 பாத்தீங்கன்னா நீங்க வந்து 21 எனக்கு 15 போயிட்டீங்க. வெண்டர்ல 15 அது. நீங்க 21 பாத்தீங்கன்னா ருத்ராஜ், கேகோன் அண்ட் சாஃப் இருந்தாங்க. சோ வந்து சிஎஸ்கே எப்ப போனா பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்களோ, ஃபைனல்ஸ் கப் வின் பண்ணிருக்காங்களோ, அப்ப உங்களுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் 22ல யார் ஓபனிங் ஆனா புரியல. 2022ல யாரோ போய் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக முடியாது. ருத்ராஜ் தான் ஆனாரு. கான்வே ருத்ராஜ் தான் ஆனாங்க. பாயிண்ட் கரெக்ட் தான். கான்வே வந்து லாஸ்டா தான் வந்தாரு அந்த 2022ல. இல்ல நீங்க பேசுங்க. உங்க நேரம். அதுதான். அதே மாதிரி வந்து ஆன் ஃபார்ம் இப்போ வந்து அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் பாக்குறேங்க. அதனால வந்து டிசி தான் அவர் 52-48 சொன்னாரு. அதே நானே அதே ஏஜோட போனேன். ஒரே 1% எக்ஸ்ட்ரா 53-47 அப்படின்னு சொல்றேன். அவர் சொன்னது நீங்க அப்போ ஒத்துக்கிறீங்க? அந்த ஓப்பனிங் தான் ஓப்பனிங்னு நான் சொல்ல முடியாது. ஓப்பனிங் சொல்றதோட அந்த டீம் கோஆர்டினேஷன் செட் ஆகும். ஆனா 2019ல கூட ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனாலுமே நாங்க ஃபைனல்ஸ்ல வந்து லைக் கப் அடிக்க முடியாம போச்சு. ஸோ 2018லயும் அதே மாதிரி தான் ராய்டு வச்சு நாங்க ஆடணும். ராய்டு வந்து ஓப்பனர் கிடையாது, பட் ஆனாலுமே ராய்டு வச்சு நாங்க ஆனோம். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டீம் கோஆர்டினேஷன் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு தோணுது. மேபி அதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர்ல மேட்ச் வின் பண்ணலாம். சரி, ஓகே. அப்போ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேர் தரப்புல இருந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக் நான் முன்னாடி சொன்ன தாக்கி விக்கெட்டா இருக்க போகுது என்னோட பார்வையில். ஏன்னா அண்டர் கவர்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா மழை ப்ரெடிக்ஷன் நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் என்ன இருந்தாலுமே அதுக்கான ஒரு ஸ்லோனஸுமே அந்த டர்னுமே இருக்கும். ஏன்னா நம்ம மத்தியானம் மேட்ச் ஆடுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்க எட்ஜுமே நம்ம ஆக்சுவலி ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 overs ரன் வரணும், அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ண போறாங்க. அந்த ஸ்பின்னர்ஸ் ரெண்டு டீம்லயுமே நல்லா இருக்கனால அந்த எட்ஜ் நம்ம கொடுக்க முடியும். அப்படி பார்த்தோன்னா எந்த டீம் பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்றது என்னோட கருத்தா இருக்கு. இங்க வந்து சிஎஸ்கே காம்பினேஷன் செட் ஆச்சு அப்படின்னா தே வில் ஹேவ் a edge. பட் ஆனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து எப்படி சொல்றது, இப்படி நடக்கலாம் அப்படின்லாம் சொல்லாம ஆன் ஸ்பாட்டா நம்ம வைக்கணும். அப்படின்னா டிசி தான் அவங்களோட ஓப்பனர்ஸோட பெட்டரா இருக்காங்க. அண்ட் அவங்க பேட்டிங், அவங்க ஃபார்ம், கான்ஃபிடன்ஸ் எல்லாமே பெட்டரா வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே நான் வந்து 54, அவங்க 52 சொன்னாங்க, 53, நான் 54 சொல்லுவேன். 54 டிசி, 46 சிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐ ஹோப் சிஎஸ்கே வந்து என்ன ராங்கா ப்ரூவ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் பிளேயர். அதாவது இங்க வந்து அவங்க சட்டையை வந்து மாத்தி போட்டு சொல்ல போறாங்க. ஸோ என்னன்னா, அஜய் வந்து டிசில இருந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரையா எந்த பிளேயர் வந்து பேட்டிங்ல போலிங்ல வந்து திருப்ப போறாங்க. அண்ட் ரித்து வந்துட்டு சிஎஸ்கேல இருந்து எந்த பிளேயர் வந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்க, ஒரு போலர் ஒரு பேட்ஸ்மேன் சொல்ல போறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் குள்ள போறோம். ஸோ அஜய் நீங்க சொல்லுங்க, டிசில யாரு உங்களுக்கு, ஏன் நான் இப்படி சொன்னா உங்களுக்கு யார் த்ரெட்டா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? டிசி பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டுத்துலயுமே கேக்குறீங்களா? லைக் பேட்டிங் போலிங்? பேட்டிங்ல சொல்ல போனா ஃபேஃப் டு பிளஸிஸ்ங்க. ஏன்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து சென்னையில நிறைய மேட்ச் ஆடி அவருக்கு அதான் சென்னையில ஆடி இருக்காரு, சென்னைக்காக ஆடி இருக்காரு. இப்போ சென்னைக்கு ஆப்போனண்டாவும் ஆடுறாரு. எனக்கு என்ன பர்சனலா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் நாங்க போன ஒரு 3 வருஷமாவே அவர் விட்டாச்சு. அந்த பாஸ் எல்லாம் அவர் போயிருக்கோம். இப்ப அடுத்தது ஆர்சிபிக்கு பாஸ் இருக்கான்னு நீங்க கேட்கணும். சோ அப்படி போயிட்டு இருக்கும் போது அவர் டிசி வந்து ஃபேஃப் டு பிளஸிஸை நம்பியும் இருக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் நல்லா செட் ஆனாதான். ஏன்னா மெகருக்கு வந்து இன்னும் அந்த ஃபார்முக்கு வரல. சோ அவரை வந்து காப்பாத்திட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டூப்ளசிஸ். ஏன்னா போன மேட்சும் அதே மாதிரி தான் ஆனாரு. சோ அந்த கோஆர்டினேஷன்ல நான் இப்போ சப்போஸ் டூப்ளசிஸ் அவுட் ஆனார்னா மேபி ஒரு கொலாப்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் அவங்க எக்ஸ்போஸே ஆகல என்ன பொறுத்த வரைக்கும். கடைசி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்மே கடைசியா அந்த ஒரு மேஜிக் மாதிரி. ஏன்னா யார் நினைச்சிருந்தாலுமே அந்த மேட்ச் லக்னோ கையில தான் இருந்துச்சு. நானே அந்த மாதிரி நினைச்சிருந்தேன். ஆனா பார்த்தா திடீர்னு வந்து அசுதோஷ் வந்து ஆட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் வின்னரை வச்சு தான் டிசி ஆடி இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்க் 5 விக்கெட். ஸோ அப்படின்னும் போது பேட்டிங்ல பார்த்து டூப்ளசிஸ், பவுலிங் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேலுங்க. ஏன்னா இப்போ நீங்க சேப்பாக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஜடேஜா தான் ஐஸ் விக்கெட் எடுத்திருக்காரு சென்னைக்கு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வச்சா மினிமம் 3 விக்கெட் எடுப்பாரு சேப்பாக்ல ஆடும் போது. ஆனா போன மேட்ச்ல எடுக்கல, அது ஒரு விஷயம். ஸோ அப்படின்னும் போது இப்போ நீங்க ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா கூட எஸ்ஆர்எச் டிசியில் ஆடும் போதுமே அக்ஷர் பட்டேல் அதெல்லாம் பண்ணாதாங்க பேச முடியும். அதே மாதிரி அதுல சோ அப்படின்னும் போது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு
லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஒரு ஃபேவரட்டான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு தோணும் போது எனக்கு தோன்றதுனால நான் வந்து அக்ஷர் படேல சொல்றேன். நெக்ஸ்ட் தான் குல்தீப் யாதவ் த்ரெட்டா இருப்பாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் அக்ஷர் படேல தாண்டிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அக்ஷர் படேல் அண்ட் டு பிளேசிஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட இம்பாக்ட் பிளேயர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் வந்து குட்டி பீடாக இறக்குறேன். என்னன்னா அவர் லேப்டாப்லாம் வச்சு உட்காந்துருக்காரு. உண்மையாகவே ESPN கிரிக்கெட் போல எல்லாமே பார்த்துட்டு வச்சிருக்காரு. அவரை பார்த்தாலே அந்த தேஜஸ் இல்லை உண்மையிலே இருக்கு. ஸ்ப்ரெட் ஷீட் எக்ஸல் ஷீட்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு நீங்க ஸ்டாட்டிஸ்டிஷியன் எல்லாம் எடுத்திருக்கீங்க. எடுத்ததுனால உங்களுக்கு யாரு சிஎஸ்கேல இருந்து த்ரெட்டா இருப்பான், அந்த இம்பாக்ட் பிளேயரா இருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? தோனி சொல்வீங்களா? இல்ல இப்படி சொன்னாதான் ஆடியன்ஸ் ரீச் கிடைக்கும். ஓ, அப்ப நீங்க சொல்றது தப்பு இல்லை. சொல்லுங்க. அப்ப தோனி தான். இல்லைங்க, நான் சொல்லுது நீங்க சொல்லிக்கோங்க. ஸ்டாட்ல காமிக்குது எனக்கு தெரியுது. தோனி டிஎச் ஏங்க, அது டிஎச் பதோனிங்க, அது வேற ஏதோ சொல்றீங்க. இல்லைங்க, மொத்த ஓவரால் ஸ்டாட்ஸ் அதாங்க ஓவரால் ஸ்டாட்ஸ் இருக்கிறது அவர் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல இம்பாக்ட் தர பேட்ஸ்மேன், மேட்சை டர்ன் பண்ற பேட்ஸ்மேன் சிஎஸ்கே இல்லைங்க நான் சொல்றேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவம் தூபேங்க. என்னதான் நீங்க வந்து ருத்ராஜ் கைக்வாட் அடிச்சாலும் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும். தூபே பெர்ஃபார்ம் பண்றது சிஎஸ்கேக்கு ரொம்ப கீயா இருக்கு. எங்கங்க சென்னையில இல்ல, சென்னை இம்பாக்ட் பிளேயர் அவர்தான். இம்பாக்ட் பிளேயர் சொல்றாங்க. அக்ஷர் பட்டேல அடிச்சிருவாருன்னு நான் சொல்லுங்க. அக்ஷர் பட்டேல அடிச்சா சிஎஸ்கேக்கு நல்லதுன்னு சொல்ல வரேன். இம்பாக்ட் யார் கிரியேட் பண்ணுவோம்? ஏன்னா நீங்க போன மேட்ச் கூட எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ருத்ராஜ் நிறைய பேர் ருத்ராஜ் தான் நான் சொல்லுவேன் எதிர்பார்த்திருக்கலாம். ருத்ராஜ் இல்ல எதிர்பார்த்திருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்கல, நீங்க ஆர்சிபி ஃபேன். நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன் இருப்பாங்க, அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா போன மேட்ச் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ஒரு வேலை கரெக்டா பண்ணிட்டாருங்க. 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆனா மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா தூபே அங்க ஃபெயில் ஆகிருக்காரு. தூபே ஃபெயில் ஆன ஃபேக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்சை காஸ்ட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா சிவம் தூபேங்க. அதே நீங்க பவுலிங்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் கன்ஃபார்ம் 100 ஆகுதுங்க. 100 எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சுங்க. 100 ஆகுதுங்க. 100 ஆகுது வந்து எக்ஸ்பெக்டட் பிளேயரா இருப்பாரு. அவரு தான் வந்து பவுலிங் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 100 ஆகுது எக்ஸ்பெக்டட் பிளேயரா இருப்பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்க்குறேன், நல்லாவே தெரியுது. அவர் அதுக்குன்னு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நூர் அகமது வந்து இப்போ பர்பிள் கப் லிஸ்ட்ல வர இருக்காங்க. நான் கூட அதனால தான் சொல்லிட்டீங்களா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஸ்டார்ட் பேசுது உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பீடாக வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த ஷோ வந்து உங்களுக்காக வழங்க போகிறோம் இந்த சீசன் ஃபுல்லாகவே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எண்ட் ஆஃப் த ஷோ வந்துட்டோம். ஸோ 2 பேருமே அவங்க டீமுக்காக சப்போர்ட் பண்ணியும் எதிர்த்தோம், என்ன வர நேரம் எல்லாமே சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்த மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சா, அந்த பவர் பில்ல எந்த டீம் அடிதோ அவங்க வின் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஸ்பின்னர்ஸ் எந்த டீம் நல்லா போட்டு அவங்க வின் பண்ணுறாங்களா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி விக்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ற எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ ஹோப் சிஎஸ்கே ஒரு ரோரிங் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சிஎஸ்கே கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் டிசி அதை தடுத்து நிறுத்தி இல்லடா நாங்கள் வந்து ஹேட்ரிக் வின்ஸோட போக போகிறோம் அப்படின்ற அதாவது ப்ரெடிக்ஷன் நாங்கள் 3 பேருமே டிசின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஹேட்ரிக் வின் தான் போக போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் அஜய்க்கு வந்து அது ரிவர்ஸ் ஜிங்ஸ் ஆயிடாதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை தெரியுது. அது இங்கே எனக்கு கண் கூட தெரியுது. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து டக் டு டாக் நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் யூடியூப் ஷோ. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் Ajay, Litu and Jiva. Thank you.